கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதி. எல்லாமல்ல உலக மகா சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அம்பிகைக்கு அநேக நமஸ்காரங்கள். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜகத்குருவாகிய பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண பகவானை நினைக்கும் பொழுது உள்ளத்திலே எல்லையில்லா ஆனந்தம் பொங்குகிறது. நமது சக்தி பீடத்திலே ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது குருவாயூரிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பரமாத்மா அவருடைய அனுகிரகத்தினாலே உருவாக்கிய இந்த சக்தி பீடத்திலே வந்திருக்கும் பக்தர்கள், என் இதயத்தில் உறைந்து கிடக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அருளாசிகள். இந்த தீப ஒளி திருநாள் இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். உலகத்திலே 2 சக்தி இருக்கிறது. தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அசுர சக்தி, நல்ல சக்தி என்று சொல்லக்கூடிய தேவசக்தி. இந்த 2 சக்திகளுக்கும் போராட்டம் நடைபெறுவதும் இறுதியில் போராடி வெல்வதும் தேவசக்தியின் வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படி போன்ற ஒரு அசுர சக்தி கொண்ட நரகாசுரன் என்ற அரக்கனை பகவான் வதம் செய்த அழித்த நன்னாள் இந்த தீபாவளி திருநாள். அசுரர்களாகவே இருப்பதில்லை. அவர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணங்கள் இருக்கும். காலத்தின் கோலத்தால், சூழ்நிலையால் அந்த அசுரத்தன்மை அவர்களுக்கு வந்துவிடுகிறது. ஆனால் அவர்கள் தீவிர தவம் செய்து வரன்களை பெற்று விடுகிறார்கள். இறைவனுடைய தன்மை என்னவென்றால், உண்மையாக உருகி தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உலக தர்மப்படி அவர்கள் விரும்புவதை கொடுக்க வேண்டியது தர்மம். ஆனால் இறைவனுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும், அவன் உள்ளுக்குள்ளேயே உள்நோக்கம் என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதற்காக அந்த வரனையும் கொடுத்து அதிகமாக அந்த அசுரசக்தி ஆணவத்தால் செயல்பாடு இருக்கும் பொழுது அந்த ஆணவத்தை அழித்து, அரக்கத்தன்மையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் அந்த தேவசக்தியின் பொறுப்பு, கடமை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிருஷ்ண பரமாத்மா இந்த நரகாசுரன் இந்த பெரிய அரக்கனை வதம் செய்யும் பொழுது அவன் கேட்கிறான், ஏ பரமாத்மா, யாரும் இந்த நான் மடியுமின் நன்னாளை துக்க நாளாக அனுசரிக்கவே கூடாது. ஏனென்றால் ஒரு தீய சக்தி அழியும் பொழுது அங்கே நல்லது நமக்கு கிடைக்கிறது. அதை வெளிப்பாடாக எல்லோரும் புத்தாடை அணிந்து தைலம் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயில் ஸ்நானம் செய்து பட்டாசுகளை கொளுத்தி, வெடிகளை கொளுத்தி, வான வேடிக்கைகளை நிகழ்த்தி இந்த நாளை நன்னாளாக, இருட்டு ஒழிந்த நன்னாளாக, ஒளியை கொடுக்கும் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று பிரார்த்தித்த காரணத்தினாலே நாம் இன்றைய தினம் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி திருநாளில் அந்த எண்ணெய் ஸ்நானத்தில் சில பொருட்களை போட்டு காய்ச்சுவார்கள். வெற்றிலை, மஞ்சள், மிளகு, இதுபோன்று உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை, அந்த எண்ணெயில் தான் மகாலட்சுமி வசிக்கிறாள். அந்த ஜலத்திலே, அந்த வெந்நீரிலே ஸ்நானம் பண்ணும்பொழுது கங்கை அந்த வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அந்த மகாலட்சுமியின் அனுகிரகத்தோடு, கங்கையின் அனுகிரகத்தோடு, கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தோடு புத்தாடைகளை உடுத்தி வான வேடிக்கைகளை கண்டுகளித்து இந்த தீபாவளி திருநாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய நன்னாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ குருவாயூரப்பனையும், அடியேனது குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகளையும், என் தாய் பராசக்தியும், 18 சித்தர்களையும்
வணங்கி உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அதுதான் இந்த தீபாவளி திருநாளில் நான் உங்களுக்கு கொடுக்கும் அருளாசிகள். குருஜி சர்மா.